இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் முதலில் பொறுப்பேற்ற பிறகு நாம் பட்ட பாதிப்பை காட்டிலும் அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒத்திசைவோடு இங்கே இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் அவர்களோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாகலாம் இருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுகின்ற விதமாகத்தான் இந்த ஓரணியில் நாம் திரள வேண்டும், விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்ற திட்டங்கள் என்னென்ன என்பதை சொல்வதோடு சேர்த்து நாம் எப்படியெல்லாம் ஒன்றிய அரசின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதையும் தெளிவாக எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா என்பது அவருடைய பரிசோதனை கூடங்களாக, ஒரு பாசிஸ்டர்களுடைய பரிசோதனை கூடங்களாக மாற்றுகின்ற அந்த செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் என்று எடுத்துக்கொண்டு அவங்க தாய்மொழியே மறந்து போய் இன்றைக்கி வெறும் இந்தியில் பேசக்கூடிய அளவுக்கு அங்கே சூழ்நிலை மாறி இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இந்தி திணிப்பு. எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் திணிப்பு என்று வரும்போது எதிர்க்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதன் காரணமாகத்தான் இன்று நம்முடைய தாய்மொழி உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதாக இருந்தாலும், இந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தவே முடியாது என்கின்ற நிலையை உணர்ந்த ஒன்றிய பாஜக இப்பொழுது அவர்கள் ஆளுகின்ற உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தை இன்றைக்கி அமுல்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு பரிசோதனையை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஓரிரு இடங்கள் மட்டுமில்லாமல் இது நம்ம அதற்கான அவர்களிடம் அதை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் அவங்க என்ன நினைக்கிறார்களோ அதை கொண்டு வந்து விடுவார்கள் போன்ற விழிப்புணர்வு. நான் சொன்னது போல் அந்த இந்தி திணிப்பு சார்ந்து, தேசிய கல்விக் கொள்கை சார்ந்து நமக்கு முறையாக நியாயமாக வழங்க வேண்டிய இந்த 2152 கோடி ரூபாய் ஒன்றிய பள்ளியின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த சமக்ர சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக வழங்க வேண்டிய நிதியை இன்றைக்கி தராமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி பல பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் கேட்குறீங்க, ஆர்டி என்ன சார் ஆச்சு, அந்த 20% அந்த பணம் என்ன சார் ஆச்சுன்னு கேட்குறீங்களே. இது நாள் வரைக்கும் அதுக்கான கேள்விகள் எழுதப்பட்டதா? பத்திரிகை துறை, ஊடகத்துறை இது வரைக்கும் அந்த கேள்விகள் கேட்டிருக்கீங்களே இத்தனை ஆண்டு வரைக்கும்? இப்பொழுது நாம் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர் சார்ந்து இன்றைக்கி அக்கறையோடு நாம் எல்லாம் பேசி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் நியாயமாக ஒவ்வொரு ஆண்டும் விடுவிக்கப்பட்ட அந்த போன்ற நிதிகள் இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு. நான் என் துறை சார்ந்து என்பதற்காக இது ஒன்றை நான் சொல்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்மை வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு பாடம் நடத்திட வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 45 நாட்கள் ஆகஸ்ட் மாதம் மிட் வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த பணியை செய்திட வேண்டும். ஒவ்வொரு வீடாக நாம் சென்றிட வேண்டும். குறிப்பாக நம்மளை ஏற்காமல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்துள்ள வீடுகளாக இருந்தாலும் இந்த வீட்டில் போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, இந்த வீட்டில் கேட்டால் நம்ம கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க என்று இல்லாமல் அவர்களிடம் அவருடைய கதவை தட்டி இது மாதிரி வந்திருக்கிறோம், இந்த மாதிரியான கேள்விகள் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும், அவர்களை சந்தித்து நீங்கள் உரையாட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வகையிலே தலைமையுடைய இலக்கு என்பது ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு 300 நபர்களை நாம் இணைத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வெறும் அந்த 300 பேரை மட்டும் பார்த்துட்டு வந்துடாமல் அந்த வாக்குச்சாவடி 800 பேரோ 1000 பேரோ அல்லது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்தது போல் 1200 பேர் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று அரசாங்கத்துடைய திட்டத்தை நாம் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் நாங்கள் செல்லவிருக்கின்றோம். ஆக நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்களை எடுத்து சொல்வதும் நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை எடுத்து சொல்வதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக, ஒரு இயக்கமாக, மீண்டும் சொல்கிறேன், முதலில் ஓரணியில் தமிழர்களாக அனைவரும் இணைய வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு. இரண்டாவது பட்சம்தான் அவர்கள் விருப்பப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேரலாம் என்கிற விதத்தில் இது நடைபெற இருக்கின்றது. 45 நாட்கள் முடிவடைந்த பிறகு ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஒவ்வொரு மாவட்டம் எவ்வளவு சேர்த்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற விதம், அதை அந்த பொதுக்கூட்டத்திலே அதை பறைசாற்றுகின்ற விதமாக எத்தனை பேரை சேர்த்திருக்குன்னு சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இது இருந்திட வேண்டும் என்கின்றும் சொல்லியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.